மக்களே, டிஎம்கே இந்த கதறிட்டு இருக்காங்க. போற இடத்துலாம் கல்யாணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இழவு வீடா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் போயிட்டு கதறிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்தது கிடையாது. ஏடிஎம்கே இல்லன்னா டிஎம்கேன்னு மாறி மாறி வரும்போது கூட இந்த அளவுக்கு அக்ரஷனோட இது பண்ணல. ஆனா இப்போ எல்லா இடத்துலயும் போயிட்டு அப்படி ஒரு புலம்பலா இருக்கு. அப்படி ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா, நீங்க நல்லது பண்ணியிருந்தா எதுக்கு மக்கள் வந்து மத்தவங்கள தேடுறாங்க? நீங்க இருக்கும்போது என்ன சொல்றது? சிறப்பா செயல்பட்டிருந்தா மத்த ஆப்ஷன் எதுக்கு மக்கள் முதல்ல தேட போறாங்க? ம். அத விட்டுட்டு இருக்கும்போது நல்லது பண்ணாம, அ சுரங்க கொள்ளை, மதுபான ஊழல், இப்படி இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களையும் பின்னிட்டு பள்ளி கல்வித்துறையில ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, என்கிட்ட தான் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ம். செந்தில் பாலாஜி அத்தனை பண்ணாரு. அதுக்கு வந்து அவருக்கு கட்சியிலேருந்து ஒரு நியாயப்படி ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம, அவர் இன்னும் மினிஸ்டராவே வச்சிருந்து கேஸ் நடக்கும்போது பண்ணீங்க. கேஎன் நேரு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி, இடி சொல்லி கூட உங்களால இது பண்ண முடியல. நீங்க தான் மிசாவுக்கே பயப்படாதவங்களாச்சே. அப்புறம் ஏன் பயந்தீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்புக்குள்ளதா இருக்கு. நீங்க இனிமேல் நீங்க ஃபுல்லா கதறல் தான். எந்த ஒரு காலகட்டத்திலயும் உங்களால என்ன பவுன்ஸ் பேக் பண்ண முடியாது. நீங்க மிசாவ பார்த்துக்கலாம், எத வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, உங்களுடைய ஊழல் ஆட்சிய ரிமூவ் பண்ணிடுச்சு. இனி மக்கள் வந்து உங்க மேல எந்த ஒரு தயவு தாட்சிணையும் காமிக்க மாட்டாங்க. இனி இடைத்தேர்தலா இருக்கட்டும், இனி உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களால் நிர்ணயிக்கப்பட்டாச்சு. எப்போ ஒரு ஊழல்னு ஒரு விஷயம் இல்லாத ஒரு அரசு வந்து மேற்கொள்ளுதோ, அந்த அரசு தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. ஸோ அதன் அடிப்படையில நீங்க மாவட்ட செயலாளரை மாத்தினாலும் சரி, இல்ல உங்க பிள்ளைய உதயநிதியை மாத்திட்டு வேற யாராவது பொதுவான கேண்டிடேட் போட்டாலும் சரி, உங்களுக்கு இனி எல்லாமே சரிவு காலம்தான். இருக்கும்பொழுது மமதையோடு செயல்பட்டு, இப்ப இல்லாத போது இவ்வளோ கதறல் எதுக்காக? எல்லாம் உங்களுக்கு வேணும்.